தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? நலம் அண்ணா. அண்ணா நலமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே நலம் அண்ணா. நலம். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கொடியேற்ற உள்ளார்கள். அதாவது கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் வரக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக கொடியேற்ற போகிறார். எப்படி இருக்கும் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஜனநாயகத்தில், இந்த சுதந்திர திருநாட்டில் யாருக்கும் எப்போதும் எந்த வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு வரையும் பிரபல நடிகராக இருந்தவர் இன்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடி ஏற்றக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைத்தது என்பது வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த பெரும் பேறு. 70களில் தான் மரியாதைக்குரிய மறைந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள்ட்ட திரு கருணாநிதி கோரிக்கை வைக்கிறார். ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் ஆளுநர்களே கொடியேற்றுகிறார்கள். இந்த மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர். எனவே ஒரு முறை சுதந்திர தினத்திற்காவது மாநில முதலமைச்சர் கொடியேற்ற கோரிக்கை வச்சுன்னு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நெருக்கமாக இருந்தாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்களும் திமுகவினருமே ஒரு உடன்பாடான நிலையில் இருந்ததாக ஒப்புக்கொண்டார்கள். அவர் தான் முதலாக திரு கருணாநிதி அவர்கள் தான் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக இருந்து சுதந்திர கொடியேற்றி அதை ரொம்ப சிலாகித்து பேசினார். 1977 மதிப்பிற்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிற பொழுது இதை குறிப்பிடுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. அவருக்கு என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு தான் இந்த கொடியேற்று விழாவை நடத்தி சுதந்திர தின விழா உரையும் நிகழ்த்தினார். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாளை அந்த மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திர தின விழா உரையில் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறாருங்கிறத பொறுத்து அந்த சிறப்பு நமக்கு தெரியும். ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு நிச்சயமாக சுதந்திர தின விழா உரையில் நீங்கள் இந்த பட்ஜெட்டு, மானிய கோரிக்கை, விதி 110 விடவும் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு, இந்த மாநிலத்தை முன்னேற்றுகிற செயல்களில் ஈடுபடுகிற அரசுடையர்கள், ஆசிரியர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு சுதந்திர தின அறிவிப்பாக வரும். அது நாளை எந்த மாதிரி வருதுங்கிறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார். காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்ட போதும் கூட அவரால் கோட்டை கொத்தளத்தில் குடியேற்ற முடியலை. திராவிட இயக்கங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஆய்வாளர், அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன். நான் திரு கருணாநிதி அவர்கள் 1970ற்கு பிறகு திராவிட இயக்கங்கள் தான் இதுவரைக்கும் கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றிட்டு வந்தாங்க. திராவிட இயக்கத்தை தவிர்த்து இப்போ முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் குடியேற்றுவது ஒரு 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 சாதாரண நிகழ்வாக பார்க்க முடியாட்ட கூட ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதலாமா? ஆமாம். நீங்கள் இந்திய வரலாற்றிலும் சரி, தமிழக வரலாற்றிலும் சரி, ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்கள் தொடக்க காலம் முதலே ஒரு 10, 50 ஆண்டு, 30 ஆண்டு, 20 ஆண்டுகள் அரசியலில் பயணித்து ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று வருவது என்பது அதை கூட நம்ம வரவேற்கலாம். அந்த வாய்ப்பு என்பது கூட பெரிய அளவில் அவருக்கு கிடைத்ததாக நினைக்கலாம். ஆனால் திரைத்துறையில் ஒரு 30-40 ஆண்டுகளாக பயணித்து திடீரென அரசியலுக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 பெரும் திராவிட கட்சிகள், கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுக 7 முறை ஆட்சி கட்சி. 1977, 80, 84 புரட்சி தலைவர் ஹார்ட்ரிக் வெற்றியை பெற்றார். அவர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91, 2001, 2011, 2016 என்று மாறி மாறி ஆட்சி அதிகாரத்துக்கு 7 முறை தமிழகத்தில் ஆட்சி கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகம் 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. அவர்களும் 75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி. அதிமுக 54 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள கட்சி. இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் என்கிற 3வது சக்தி, ஒரு பெரிய மிராக்கிள். இது ஜனநாயகத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு புரட்சினே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலமாக கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பதிவு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றினார் அப்படிங்கிறது அவருடைய
வம்சாவளியினர் எல்லோருமே பார்த்து பாராட்டுகிற, அவரை விரும்புகிற, நேசிக்கிற, எல்லோருமே குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது தாவேக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும். ம். நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி, இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கும் எந்த உயரமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா, ஓகே. இந்தியாவின் விஞ்ஞானியாக இருந்தவர் இந்த தேசத்தினுடைய நாட்டின் முதற் குடிமகனாக ஜனாதிபதியாக வருகிறார். அப்ப இந்த தலைவர்களுக்கு கிடைத்தது என்பது அவர்களுடைய உழைப்பால், தியாகத்தால், அவர்களுடைய ஆற்றிய தகுதியால், திறமையால் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் திடீரென அரசியலுக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகளிலே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று, அந்த முதலமைச்சர் தேசிய கொடி சுதந்திர தினத்தில் கோட்டை கொத்தளத்தில் ஏற்றுவது என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அங்கீகாரம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். உழைத்தால், மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால், எந்த உச்சத்தையும் தொடலாம் என்பதற்கு மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா. ஆ, அதாவது இது ஒரு உதாரணம் நம்ம எடுத்துட்டா, சட்டசபை நிகழ்வுகள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாக அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதில் அந்த சட்டசபை நிகழ்வுகளில் நேரடியாக உள்ளிருந்து பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் செய்திகளாக கொடுக்குறீங்க. அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து 50 ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தா கூட நேரலையில் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா. சட்டசபை எப்படி நடக்குது, என்னென்ன பேசுகிறாங்க, நம்மளுக்காக நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சபையில் எப்படி பேசுகிறாரு, எதிர்கேள்விகள்லாம் எப்படி கேட்குறாங்கங்கிறது வந்து பத்திரிகைகளை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நேரலையில் பார்க்கறதுனால எல்லா மக்களுக்கெல்லாம் பயங்கர மகிழ்ச்சி, நிறைய ஆர்வத்தோடு பார்க்குறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரலை நிகழ்வை பார்த்த மக்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய விஷயம், திமுக இந்த கடந்த 10 நாட்களாக நடந்த, அதாவது பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் நடைபெற்ற விவாதங்களில் திமுக சிறப்பாக கேள்விகள் எல்லாம் முன்வைக்கலை, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படலைங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இல்ல. இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் இருதுருவ அரசியலை நடத்தி வந்தார்கள். திமுக ஆட்சி கட்சியா இருந்தா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்து அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. திமுக பல எதிர்க்கட்சி, நேரங்கள் திமுக ஆமா, ஆமா. ஆளுங்கட்சி. ஆமா. பல நேரங்கள்ல விவாதம், சூடான விவாதங்கள், கருத்து மோதல்கள், கைகலப்பு, பெரிய அளவுல அடிதடி, சட்டக்கிழிப்பு, வெளிய தூக்கி போடுறது, வெளிய போறது அந்த மாரிலாம் இருந்தது. இப்ப அந்த 2 திராவிட மாதிரி கட்சிகளும் ஒரே வரிசையில் உட்கார ஆமா. வேண்டிய இன்றைக்கு சூழ்நிலை ஆமா. ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் சக்தியாக தாவேகா வந்து, அவர்கள் ஆட்சி கட்சியாக இருந்து, நீங்க குறிப்பிட்டது மாரி பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகமும், இந்த 54 ஆண்டுகளாக திமுகவை களத்தில் எதிர்த்து போராடிய அந்த அதிமுகவும் அருகருகே உட்காரக்கூடிய சூழல் இருந்தது. இப்ப அந்த அந்த வேகம் இருக்குல்ல, இப்ப திமுக வெர்சஸ் அதிமுகன்னு வர்றபோது சபை கலகலப்பா இருக்கும், வெளிநடப்பு, வெளியேற்றம் அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கு அந்த அளவுக்கு இதுவரைக்கும் இப்ப தான் தொடங்கியிருக்கு. இந்த சபை என்பது இப்ப தான் கவர்னர் உரை, அதுக்கு பிறகு பட்ஜெட் செஷனு, இனி ஒரு செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மானிய கோரிக்கைகள் இருக்கும். இப்ப நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் சிலர்ட்ட பேசுறேன். நீங்க சொன்ன இதே கருத்த நான் சொன்னபோது சொன்னாங்க, புதியவர்கள் ஆட்சிக்கு இப்ப தான் வந்திருக்காங்க. எந்த மினிஸ்டருக்கு என்ன என்ன அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னே புரியாது. அதனால ஒரு 6 மாதம் எங்க தலைவர் சொன்னது மாரி ஒரு 6 மாதம் இந்த செஷன்ல விட்டுருவோம். அடுத்த செஷன்ல நாங்க பூந்து விளையாடுவோம் பாருங்க அப்டின்னாங்க. ம். இது அவர்கள் தரப்பு வாதம். ஆனால் பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில, மற்றவர்கள் மத்தியில் இந்த தாவேக அரசு அமைந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மிக தீவிர தன்மையோடு செயல்படுகிறார்கள். உதாரணத்துக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு தீவிர போக்கு இருக்கிறது. ம். அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேனா ம். ம். சட்டமன்ற உறுப்பினர் கைது. இதை தாண்டி பலர் மீது கே.என். நேரு, ஏவாவேலு மீதெல்லாம் பல்வேறு ஏவாவேலு விதமான மீது. விசாரணைகள் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு ஒரு தீவிரமாக நாம் களமாடினால், இந்த அரசுக்கு எதிராக போனால் நம்ம மேல மீண்டும் வம்பு வழக்குகள் வருமோ, பழைய விஷயங்கள்லாம் தூசி தட்டிடுவாங்க உள்ள பயம் இருக்கிறது. ம். அதனால கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அந்த பொதுவெளி பார்வையை நம்ம மறுக்க முடியாது. ம். ஏன்னா அமைச்சர்களாக இருந்தவர்கள் ரொம்ப நாசுக்கா, ஏவாவேலு ஆகட்டும், கே.என். நேரு ஆகட்டும், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் போன்ற முன்வரிசை தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரொம்ப நாசுக்காக தான் பேசிட்டு கடந்து போகிறாங்க. ம். ஒரு கடுமையான விமர்சனங்கள் இல்லை. அப்போ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இந்த பட்ஜெட்டில் விட்டுட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருகிற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் அரசை தட்டி கேட்குறது, ஆலோசனை சொல்கிறது எல்லாமே இருப்போம். ம். இன்றைக்கு நேரலையாக எல்லாம் போகுது. மக்கள்
எங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் எங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க. நாங்க ரகளை பண்ணிட்டு வந்து இங்க நின்னு வைக்கிறது அதெல்லாம் வேற மாதிரி ஆகும். அப்ப நாம தேர்ந்தெடுத்த மக்கள் நமக்காக பேசுகிறார்களா? அந்த மாநிலத்திற்காக பேசுகிறார்களா? மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கிறார்களாங்க பார்வை இருக்கும். ம். இப்போ முன்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன நடந்துங்கிறது ஃபில்டர் பண்ணி தான் போகும். அங்கேருந்து அனுப்புவாங்க. ஆமா. பத்திரிகைகளும், ஊடகங்களும் இருக்கு. நான் கிட்டத்தட்ட 80கள்ல இருந்து 82க்கு மேல தான் ஆல் இண்டியா ரேடியோவிலயும் நம்ம சென்னை தொலைக்காட்சியிலையுமே பேரவை பற்றிய விமர்சனங்கள் கொடுப்போம். ம். காலையில் 9:30 மணிக்கு தொடங்கி 2, 2:30 மணிக்கு நடக்கிற போது இந்த விஷயங்களை போகிறோம். வினாக்கள் விடைகள் நேரம் 0 ஹவர். அதுக்கடுத்து அந்த மானிய கோரிக்கை விவாதம் அல்லது பொது விவாதங்கள் வரும். ம். அதை எல்லாமே சம்மப் பண்ணி கொடுப்போம். ம். அப்போ ரேடியோ வந்து எல்லா கிராமங்கள்லேயுமே இந்த பஞ்சாயத்து போர்ட்லேயே பெரிதாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த என்னுடைய செய்திகளை ஆமாம் ஆமாம் கேட்பதற்கு. என்னுடைய கிராமத்துலேருந்து அந்த ரேடியோ முடிஞ்ச உடனே பெரியவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. டேய் ம்ஹ்ம். உன் பேர் சொல்கிறாங்கடா, நீ நல்லா எழுதிருக்காம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பல இடங்களில் ரேடியோ கேட்குறதுங்கிறது ஆனாலும் இன்னும் இருக்குது பல பகுதிகளில். கடந்த வாரம் ஊட்டியிலேருந்து ஒரு நாகலிங்கம்னு ஒரு பெரியவர் 68 வயசு, அவர் ரேடியோ கேட்ட உடனே சொன்னார், சார் பேரவை விமர்சனம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் ரேடியோ மூலமும் நம்ம சென்னை தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் மூலமும் தான் மூலமாவும். வந்தது. மற்றது செய்தித்தாள்கள் மூலம் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நேர என்று வருகிற பொழுது டைம் டு டைம் இந்த வந்து என்ன பேசுறாங்க, ஆமா என்ன ஆமா ரகலை இதில் நடக்குதுன்னு இதில் தெரிஞ்சு என்ன போயிடும். பெரிய சிக்கல்னா இந்த நேரலையின் போது தேவையற்ற பல விவாதங்கள் வருது. ம். அப்போ இந்த தேவையற்ற விவாதங்களை அவை குறிப்பிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பில் ஆட்சி கட்சி தரப்புலையும் சொல்கிறது ம். அவர்கள் வார்த்தையை நீக்கணும்னு அங்கே எதிர்க்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியினர் செல்கிற குற்றச்சாட்டை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்து நான் பார்க்குறேன் இந்த முறை ஒரு ஜனநாயக ரீதியில் ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறார். ரெண்டு தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அமைச்சர் கூட தேவையற்ற பேச்சுன்னா அமைச்சர் போதும் நான் பார்த்துக்கிறேன்னு உட்கார வச்சுறாரு. எதிர்கட்சி ஆனாலும் ஆளுங்கட்சி ஆனாலும் ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ கடந்த 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு சட்டமன்ற எடுத்துகிட்டு உரத்து குரலை கொடுத்தோடனே 2 பேரும் எச்சரிக்கிறார். ம். நீங்கள் உட்காரலன்னா நடவடிக்கை எடுப்பேங்கிறார். எந்த சபாநாயகரும் ஆட்சி கட்சியில் ஆமா. இருக்கிறவங்க அது மாதிரிலாம் பண்ணலை. இல்ல சபாநாயகர் திரு தரப்பு. ஜேசிடி பிரபாகருக்கு இந்த சபையை நடத்துவதில் வந்து ஒரு நல்ல பெரிய பெயர் கிடைத்திருக்கு. ஆமாம் ஆமாம் அவருக்கு 1980 84 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் என்பதும் இருக்குது. அதில் அந்த பேரவையில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, தன்னை அரசியலில் ஆளாக்கிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் வரிகளை அவர் அரசை எப்படி நடத்தினார் என்கிற அந்த வழிமுறைகள்லாம் கூட சுட்டி காட்டுறார். காட்டுறாரு. சில ஒரு இடத்துல கோடிட்டு ஆமா, காட்டுறாரு ஆமா, ஆமா. விஷயங்கள் எல்லாம். இந்த நிதி மேலாண்மை நிதி தொடர்பான விஷயங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் மீது பேசுகிற பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த நிதி தொடர்பாக 1983 மாநில மத்திய நிர்வாக தொடர்பாக அதிகாரங்கள் தொடர்பான ஒரு கருத்தரங்கு நடந்தது 83. நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தேன். புரட்சியாளர் எம்ஜிஆர் என்னை அனுப்பி அங்கே ராஜ்யசபா உறுப்பினர் இருந்த வலம்புரி ஜான், மறைந்த வலம்புரி ஜான் 2 பேருமே போய் நாங்கள் மாநில உரிமைக்காக மாநிலத்துக்கு கூடுதல் நிதி வேணும் அப்படின்னு சொன்னோம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்குங்கிறத சுட்டி காட்டுறார். இந்த ரேஷன் கடையில் நல்லா அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிற போது புரட்சியாளர் எம்ஜிஆர் ரேஷன் கடையை போய் பார்வையிட்டது, அவர் கூட போனது, அந்த விஷயங்கள்லாம் கூட பதிவு பண்ணுறாரு. அவருடைய நல்வழி பாடல்கள், ஒரு வாழ்வியல் சிறப்புகளை சொல்லுகிற புரட்சி எம்ஜிஆருடைய பாடல் வரிகளையுமே சொல்லி அவையை கலகலப்பாக கொண்டு போகிறார். ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும்ல, அது இல்லைங்கிறது நம்ம ஒரு சிறப்பாகவே பார்க்கலாம். இன்னொரு தகவல் என்னன்னா, நாம் எதிர்பார்த்த எல்லோருமே அரசியலுக்கு புதியவர்கள், நிர்வாகத்திற்கு மிகவும் புதியவர்கள். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர்களாக வந்தவர்கள், பெருந்தொடர் காமராஜர் காலத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அவையினுடைய இன்றைக்கி அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, காட்சிகளில் இருக்குது. அவ்வளோ பேரும் காங்கிரஸ் பிறப்பில் பெரும்பாலுமே அந்த கதர் ஆடையும் அந்த கதர் வேட்டி சட்டையோடு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் திமுக திராவிட கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தூய வெண்ணிற ஆடை, ஒருவர் 2 பேர் மட்டும் வேறு கலர் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லோருமே வேஷ்டி சட்டை, ஏதாவது 1-2 உறுப்பினர்கள் பேண்ட் ஷர்ட்டோடு பார்க்கலாம். நம்ம அந்த முத்துசாமின்னு டாக்டர் ஒருத்தர் 80கள் 77 80 வந்தார். அந்த மாதிரி 2-3 பேர் தான். ஆனால் இன்றைக்கு சபையை பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் சரி, தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சரி, விதிவிலக்காக 1-2 பேர் தான் வேஷ்டி சட்டை, மற்ற எல்லாமே பேண்ட் ஷர்ட்டில் வர்றாங்க. எல்லாம் இளைய முகங்கள். ஒரு 50 ஆண்டு 30 ஆண்டு அரசியலில் துறை தோய்ந்தவர்கள் அமர்ந்த அந்த பேரவை வளாகத்திற்குள்ளே 24-25 வயசு ஒரு எம்எல்ஏ பேசினார், உங்களால் எந்த திராவிட கட்சியாவது என்னை போன்ற ஒரு ஜென்சியை கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக அமர வச்சிங்களா அப்படின்னு.
அந்த அளவுக்கு இருக்கு. அமைச்சர்களுமே 28, 30, 35 வயசுன்னு சொல்லி இளையவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால் இந்த பழந்தின்று கொட்டை போட்ட திமுக, அண்ணா திமுகவை எதிர்கொள்ள முடியாது ம். அப்படிங்கிற பார்வை இருந்தது. நம்ம ஊடகவியலாளர்கிட்ட இருந்தது, பொதுவெளிகளில் இருந்தது, ஆனா அரசியல்வாதிகள் எப்படி மத்தியில இருக்கு நீங்க உங்களுடைய அதுதான் பார்வையில? அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த கவர்னர் செஷன் ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்த இந்த பட்ஜெட் செஷன் ஆகட்டும், அந்த பட்ஜெட் செஷனில் பொது விவாதம் 4 நாளில் ஓடுனது. அந்த 4 நாட்களில் பார்க்குற பொழுது எதிர்கொள்கிறார்கள், சமாளிக்கிறாங்க. முன்வரிசையில் இருக்கிற அமைச்சர்கள் திரு ஆதவர்ஜுனா, ம். திரு ஆனந்த், நிர்மல்குமார், குறிப்பாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்த விஷயம்னாலும் அரசியல் ரீதியாக வந்தாலும் மோதுறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு. துறை ரீதியான விஷயங்களான முதலமைச்சர் மீதான தாக்குதல்னாலுமே அதையும் பண்ணுறார். அதை தாண்டி எல்லாருமே ஓரளவுக்கு மரிய வில்சன், திருமதி கீர்த்திகாவா, கீர்த்தனா, இந்த பக்கம் வினோத், எல்லோருமே ஓரளவுக்கு இந்த முதல் தொடரிலேயே அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஆதவர்ஜுனாலாம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷும் நல்லா ரமேஷ் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அவங்க வாய்ப்பு கிடைத்த இந்த ஒரு 7-8 அமைச்சர்களுமே ஓரளவுக்கு சிறப்பாக தான். ஏன்னா அவங்கெல்லாம் வயதில் மிகவும் ரொம்ப சிறியவர்கள். கீர்த்தனா கிட்டத்தட்ட 28-29 வயசு தான் ஆகுது. அதுமாதிரி ரமேஷுக்கும் அந்த அளவுக்கு தான். அதுதான் எல்லாம். பட் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களாம் பழுத்து அரசியலில் கொட்ட போட்டவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. இவங்க இப்போ தான் ஜென்சி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுக்கு புதிதாக வந்தவர்கள், சட்டசபையே முதல் முறையாக அந்த இலாக்காவையும் முதல் முறையாக இப்படி ஒரு இலாக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க பரவாயில்ல, நல்ல ஒரு சமாளிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா நிர்வாக ரீதியாக நீங்கள் ஒரு கவுன்சிலராகவோ பஞ்சாயத்து தலைவராகவோ ஒன்றிய தலைவராகவோ இருந்தால் கூட நிர்வாக அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி கூட இல்லை. நேரடியாகவே சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வர்றாங்க, நேரடியாகவே அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 2 முதலமைச்சர்ல இருந்து திரு செங்கோட்டையன் தவிர மற்ற அனைவருமே முதல் முறையாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முதல் முறையாக அமைச்சர்கள் ஆனவர்கள். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சமாளிப்பை அதுதான் நம்ம வரவேற்கத்தக்க அம்சம் என்பது அதுதான். நீங்கள் ஒரு விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னா, எதிர்க்கட்சி தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விஷயம் பேசுகிற போதே இந்த துறை தொடர்பான அதிகாரிகள் அங்கே இருக்காங்க. முதலமைச்சருடைய செயலர்கள், அதிகாரிகள் இருக்காங்க. இன்னொன்று நம்ம பழைய எம்எல்சி அவையில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரும் இருக்கிறாங்க. அங்கே நேரலை காட்சிகள் இருக்குது. இவங்களுக்கு பதில் சொல்கிறத இப்போ நிதி அமைச்சர் ஒன்று பேசினார் அப்படின்னா தங்கம் தென்னரசு அதற்கு சில கவுண்டர் பண்ணிகிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அடுத்த 10வது நிமிடம் இவருக்கு கைக்கு மரிய வில்சனுக்கு அங்கேருந்து ஒரு டீட்டெயில் வந்துருச்சு கொடுக்குறாங்க. அமைச்சர்களுடைய செயலர்கள், அவருடைய உதவியாளர்களும் இதில் பெரிய அளவில் எல்லா காலத்திலையும் உண்டு. திமுக காலத்தில், அண்ணா திமுக எல்லா காலத்திலையுமே உண்டு. ஆனாலும் கூட அந்த அதை சொல்லுகிற விதம் அது ஒரு மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த மெச்சூரிட்டி சம்மந்தமாக பேசும்போது எனக்கு ஒரு இது சட்டசபையில் நடந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லப்பட்டது. திரு மரிய வில்சன் அவர்கள் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது, நீங்கள் ஆங்கிலத்தை மிக அதிகமாக கலந்து பேசுகிறீங்க, தமிழ் நிறையா உச்சரிப்பிலும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது, அதனால் அடுத்த முறையாவது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என் இஷ்டத்துக்கு இப்படி தான் நான் பேச முடியும், உங்கள் ஒவ்வொருத்தருடைய இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாதுன்னு சொன்னது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உட்பட்டதே. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை உண்மைதான். அதாவது பேரவையில் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறவர், அவருக்கு ஆங்கில வழிக்கல்வி கற்றதுனால தமிழ் தகராறு இருக்கும். பெரும்பாலான பெரிய பெரிய பட்டதாரிகள், ஆசிரியர்கள் கூட அது இருக்குது. காலப்போக்கில் அது சரியாக வந்துடும். அந்த விமர்சனம் என்பதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அந்த விமர்சனம் வந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுக்கு தெரியும், முகமது ஆசிஃப்னு ஒரு அமைச்சர், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில், அவர் ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் பேசுவார். அதே மாதிரி ஆங்கிலத்தில் பேசக்கூடாது என்பது சட்டசபை விதி கிடையாது. சபாநாயகரே குறிப்பிட்டார், சட்டசபையில் தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் பேசலாம் அப்படின்னு. ஆனால் அந்த அமைச்சர் பேசினதை கொஞ்சம் விமர்சனமாக இல்லை, அந்த தமிழில் இருந்தது கூட அவரால் தமிழ் உச்சரிப்பு சரியாக வர்றதுனால ஆங்கிலத்தில் பயன்படுத்தினார். அது அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளை சிறப்பாக பண்ணினார். அவர் அளித்த பதில் இருக்குல்ல, நான் கிறிஸ்டியானிட்டி இதிலிருந்து வந்தேன், அந்த மதத்தை அதுலேருந்து இதுதான், ஆமாம், அது எங்களுக்கு அது மாதிரி தான் வரும், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுங்கிறதுக்குல இந்த எதிர்வினை என்பது ஒரு பக்குவப்பற்ற தன்மை, அதுதான் விமர்சனத்துக்கு. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு சொல் உதடு கடந்தால் உலகு கடக்கும் அப்படிம்பாங்க. இது நேரலையில் எல்லாமே போகிற போது இப்போ எல்லாம் அதை மட்டும் எடுத்து பயங்கரமாக வைரல் பண்ணிட்டு அதுக்கு விமர்சனங்கள் வருது.
யா காவாராயினும் நா காக்க சோகாப்பர் சொல்லு இழுக்கப்பட்டுன்னு வள்ளுவ பிறந்த இதுதான் சொல்லியிருக்காரு. பொது வெளிகளில் ஆமா, யாரா பேசுகின்ற இருந்தாலும் பொழுது நாவடக்கத்தோட பேசணும். பொது வெளிகளில் பேசுகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பேசணும். பேரவையில் இன்னும் கூடுதலாக கண்ணியத்துடன் பேச வேண்டும். அதைத்தான் பேரவைத் தலைவர் அடிக்கடி சொல்றார். ஆனா தன்னை அது உணர்ந்து கொண்டு மறுநாள் அதற்காக ஒரு ஆமா, மன்னிப்பும் ஆமா. கேட்டார். கொஞ்சம் வருத்தப்பட்டார். அவசரப்பட்டு பேசிட்டேன் அதுதான் அப்படின்னு. அதுதான் வேணும். அந்த வேணும். புரிதல் வேணும். நிச்சயமா அடுத்தடுத்து அத படிச்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதை ஒரு குறையாக சுட்டிக்காட்டியதும் திமுக தவறு தான். ஏன்னா முதல் முறையாக வந்திருக்காரு. அதை வந்து இவரு உள்வாங்காம, சரி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த 2 விஷயமுமே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ம். ஆனாலும் வந்துருச்சு பார்த்துக்கலாம். ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா, இதில ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், ஆதவர்ஜுனா பேசுறபோது, ஆ பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இவர்கள் இந்த மாநிலத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் எப்படி பாடுபட்டார்களோ அதனுடைய நீட்சியாக தாவேகா வரும் அப்படின்னு சொன்னார். அது வந்து மாநில சுயாட்சி கொள்கையில் அவர்கள் கடைப்பிடித்தது. மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. அது கூட வரவேற்கலாம். திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்றாரு, மீண்டும் அடுத்த முறை அம்மாவின் ஆட்சி வாயன். உடனே ஆதவர்ஜுனா இப்பவும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு திராவிட கட்சிகளின் நீட்சியான போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்களில் திரு எம்ஜிஆரை மேற்கோள் காட்டி செல்வி அம்மா ஜெயலலிதா அம்மாச்சி தான் அவர்களை 2017க்கு முன்பு அதிமுகவினுடைய என்ன ஆட்சி அமைந்ததோ அதுதான் நாங்க கொடுக்குறோம். அதுதான் ஆட்சி. அதுக்கு பிறகு அது அம்மா ஆட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணார். அப்போ இது மாதிரியான போக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி ரீதியான, நிர்வாக ரீதியிலான அந்த அணுகுமுறை என்பது கொள்கை ரீதியாக சரியாக இருக்கணும். ஆனால் அந்த 2 ஆட்சிகளிலும் நடைபெற்ற தவறு இனிமேல் நடக்காது, லஞ்ச ஊழலே இருக்காது, ஒரு தூய ஆட்சியை தருவோம், அதில் தீவிர கவனம் செலுத்தணும். ஏன்னா இதனுடைய நீட்சியாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளும் அதனுடைய நீட்சியாக போகக்கூடாதான் மக்கள் எதிர்பார்ப்பு. எப்படி செயல்படுறாங்க அதாவது லஞ்ச ஊழலை குறைத்திருக்கிறோம், நிறைய இடத்துல தடுத்திருக்கும்லாம் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 6 மாச காலத்துக்கு 7 மாச காலத்துக்கு இல்லாம இவங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் இப்படி இருந்தா மக்கள் மீண்டும் வரவேற்பாங்க, அவங்கள போற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு குரலை குறிப்பிட்டு சொன்னீங்க, அதை யாகாவார் ஆயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் பேசும்போது வாக்களித்ததா செய்தாப்பட்டி தொகுதியில் வந்து மருத்துவமனை கொண்டு வருவதற்கே கஷ்டமான சூழ்நிலை, முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களாலே கொண்டு வர முடியல, ஆனால் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் கொண்டு வந்தாங்க, ஆனால் அவர்களே இந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அதாவது தன்னுடைய இயலாமையை தாங்கள் தோத்து போயிட்டோங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப கடுமையாக வாக்காளர்கள் மேலே செலுத்துறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த உறுப்பினர். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பொது வெளிகளில் எல்லோரும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அளவு இருக்குது. நீங்கள் ஊடகங்களை வந்து எந்த அளவுக்கு மலினப்படுத்தி மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி போகிற போக்கில் சில வார்த்தைகளை, இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை ஊடகவியலாளர்கள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் எதிர்க்கட்சியினர் மீதுமே கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பண்ணுறாரு. நீங்கள் 4ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள்னு பேசிட்டு போகிறாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்றவர்கள்லாம் மிக மோசமாக கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்க, நீதிமன்ற நடவடிக்கைகளும் உட்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு ஒரு பார்ட்டியினுடைய அறிவாலயத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்துட்டு பேசுகிறது என்பதை திமுகவே ரசிக்கலை. நான் திமுகவுக்கு செய்தி தொடர்பாளராக வருகிற 1-2 நண்பர்களை கேட்டபோது எங்களுக்குமே அது ஒரு அசிங்கமாக இருக்குது, ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு. எனவே திரு RS பாரதி அவர்கள் நம்ம சொன்ன அந்த குரல் அடிப்படையில் தான், நீங்கள் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு விமர்சனங்கள் வந்து இருக்கலாம். ஜனநாயக ரீதியில் மக்கள் ஒரு வாக்காளரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எவ்வளவோ பயன்பட்டு நீங்கள் 1991 திராவிட முன்னேற்ற கழகம் 89-90 2 ஆண்டு ஆட்சி, 91 திரு கருணாநிதி தவிர எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆக அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதனால் இந்த மக்கள் வந்து தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அநாகரிகமான வார்த்தையை குறிப்பிடுகிறது, நாளைக்கு நீங்கள் பொது வாழ்க்கையிலே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு
அவரும் ஒருவேளை தேர்தல்னா இன்னும் மோசமான தோல்வியை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை உணர்ந்து அவர் செயல்படணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்க சார். நம்ம மாற்றத்த குறித்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது லஞ்சங்கள் ஒழிக்கப்படணும், ஊழல்லாம் ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு, இன்றைக்கு வந்து ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக்ல விக்கக்கூடிய ஒரு 10 வகையான மதுபானங்களுக்கு வந்து இந்த அரசு தடை விதித்திருக்காங்க. அதாவது அதில தரம் குறைந்த பொருட்கள், அதாவது சுவையூட்டிகள் கூட சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அது அதை எடுத்துக்கொள்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால 10 வகையான மதுபானங்களை வந்து டாஸ்மாக்ல தடை செஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல. டாஸ்மாகை பொறுத்தளவுல கடந்த காலங்களில் நிறைய தவறுகள் நடந்ததுன்னா, அந்த முன்னாள் அமைச்சர் மேல ஏகப்பட்ட நடவடிக்கைலாம் எடுத்திருந்தாங்க. தேவையற்ற அ தேவையற்றங்கிறத விட, அ போலி மது வகைகள் நெறையா நடமாடிச்சு. அ மில் அந்த ஆலைகளிலிருந்து வர்றது பாதி தான் பில்லு போட்டு பண்ணாங்க. பாதி தான் இருக்குன்ட்டு. ஆமா. அதுக்கு ஒரு இப்ப விமர்சனத்த கூட ஆமாமா. ஆமா. ஆமா. 1, 2 உட்படும். இடங்கள்ல போலி மது தொழிற்சாலைகள் இருந்தது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ம். இதனால் உடலுக்கு கேடு பயக்கும். ஏன்னா, இந்த கள்ளச்சாராயம் மாதிரி போதை அதிகரிப்பதற்காகவும், அந்த ஈர்ப்புக்கான சுவை கூட்டி, இந்த குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டு, சிப்ஸ் போடுறதுக்கு ஒரு ம். ஒரு இது பண்ணுவான். அதுதான் ம். எனக்கு வேணும் ம். அப்படிங்கிற மாரி. அது ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, அதில ரசாயன பொருட்கள் கலக்கிற பொழுது உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அப்ப இத வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். நீங்க மது முழுவதுமாக தடைப்படுத்த வேண்டும். மதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நிலை. ஆனால் அது இயலாத போது சரியான அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, நீங்க குடியை கெடுக்கும், குடி உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு நம்ம விளம்பரங்கள் போடுறோம். இன்னும் ஒரு மோசமான விஷத்தன்மை உள்ள அந்த சரக்கு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அது ரொம்ப மோசமான விளைவு ஏற்படுத்தியிருக்கும். அரசு இந்த நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்தணும். வியாபாரத்தை முறைப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சம் 717 கடை குறைச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா 500 கடைன்னு குறைச்சிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து, இது முற்றும் முழுவதுமாக இந்த போதைப் பொருட்களை தடைப்படுத்தினால், தவிக அரசுக்கு மக்களிடம் இன்னும் கூடுதல் வரவேற்பு இருக்கும். மற்ற இந்த மண்டே சிங் அலுவாலியா போட்டிருக்காங்க. அதனுடைய ஆலோசனை அடிப்படையில வருவாய்களை மற்ற வகைகளில் பெருக்கி கொஞ்சம் கொஞ்சமா இத நிறுத்திட்டாங்கன்னா, நம்ம இந்த விவாதமே தேவையில்லாம இருக்கும். ஓகே சார். சார் இந்த அரசு அமைந்து கிட்டத்தட்ட 100 நாட்களை எட்டப் போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல 100 நாட்களை எட்டப் போகிறது. இந்த 100 நாட்களுடைய தொகுப்பை வைத்து இந்த அரசிற்கு நீங்க ஒரு மதிப்பீடு பண்ணதா இருந்தா, என்ன மாரியான ஒரு மதிப்பீடை செய்வீர்கள்? இல்ல ஒரு அரசாங்கம் வந்து அமைந்து குறைந்தபட்சம் 6 மாதங்கள். 6 மாதங்கள்ல 180 நாட்களுக்கு பிறகு தான் விமர்சனம். திராவிட முன்னேற்றக் கழகம் அமைந்தபோது அடுத்த 2 நாட்கள்லேயே போய் பெருந்தலைவர் காமராஜரை பொழுது என்ன இப்பதான்ப்பா வந்திருக்காங்க, என்ன செய்றாங்கன்னு ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருமே பிரதான எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் அந்த அப்பதான் 100 அப்படிங்கிற ஒரு ஆமா, இலக்கு ஆமா. இருக்கு இல்லையா? இப்ப 100 நாள் ஆட்சி. அ க கடந்த பல திமுக ஆட்சியானாலும், அதிமுக ஆட்சியினாலுமே இந்த 100 நாள் சாதனை என்று பல்வேறு பட்டியல்களை போட்டு விளம்பரங்கள், ஹோர்டிங்ஸ் எல்லாம் இப்போவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் அங்கங்க பழைய ஜோசப் சுவடுகள் விஜய் இருக்கு அவர்கள் இன்னும். ஆமா, ஆமா, ஆமா. அது இருக்கு. அந்த வெற்றி தமிழகம் நோக்கின்னு போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த விளம்பரத்துக்கு பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிப்பது என்பது இது மக்களின் வரி பணம். அத குறிச்சுட்டு இப்போ தான் நிறைய காட்சி ஊடகங்கள் வந்துருச்சு, வலைத்தளங்கள் வந்துச்சு. அது மூலமா கூட அவங்க பண்ணலாம். இந்த மறுவரை தொடர்பான தீர்மானம், ம். நம்ப மேகதாது அணை தடுப்பு தீர்மானம், காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்கு 33% இடஒதுக்கீடு, இது போன்ற தீர்மானங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. மகளிருக்கான 33% 33% இடஒதுக்கீடு. எஃப்சிஆர்ஏக்கான ஒரு சிறப்பு ஆமா. மசோதா. அது மாதிரி தமிழ் தாய் முதலமைச்சர் வாழ்த்துக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயம் என்பது மக்கள் மத்தியில வரவேற்பாக இருக்கிறது. பல பொது இடங்கள்ல இந்த லஞ்சம் வாங்குவது தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு விவசாயியே சொல்லி நாங்க போறபோது உடனடியா குடுத்துட்டாங்க. இப்ப இல்ல. பயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சிறிய சிறிய இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில, அதில தாசில்தார் ஆஃபீஸ் மற்ற இடங்கள் போறபோது, அந்த வண்டி பதிவுக்கான இதெல்லாம் போறபோது, அங்க வந்து பயம் வந்திருக்கு அப்படிங்கிற அதான் மாரி முன்னாடி நம்ம சொல்றாங்க. வந்து லஞ்சம் குடுத்துட்டோம்னா, அது சம்மந்தமா புகார் அளிப்பதற்கு காவல்துறை தான் நாடணும். ஆனா ஆமா. காவல் நிலையத்திலேயே காசு கேட்டா நாங்க எங்க போய் ஆமா, குடுப்போம்னு, ஆமா. இப்போ காவல் நிலையத்திலும் காவலர்கள், உயரதிகாரிகள் யாரோ காசு கேட்டா, உடனே கம்ப்ளைண்ட் செய்வதற்கு வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட மூலமும் நம்பர்லாம் ஆமா, குடுத்துருக்காங்க. ஆமா, ஆமா. இந்த போக்கு என்பது மக்கள் மத்தியில ஓரளவுக்கு வரவேற்பாக இருக்கிறது. ஆ நம்ம தொடக்கத்தில பேசின மாதிரி அமைச்சர்கள் புதியவர்கள். தங்கள் துறையில இந்த துறை
இந்த வேளாண்மை துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வேளாண்மை துறையில எத்தனை திட்டங்கள் இருக்கிறது? இந்த திட்டங்களுக்கான நிதி எவ்வளவு? இந்த திட்டங்களுடைய பணிகள் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? என்னங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. குறைந்தபட்சம் 6 மாதம், 1 ஆண்டு ஆனா தான் இவங்களுக்கு அந்த துறை தொடர்பான விஷயங்கள் தெரியும். அப்போ இவங்கள மதிப்பீடு செய்யலாம். இப்போவே வலைத்தளங்கள்ல இதில பார்க்குறோம். ஒரு 6, 7 அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் சரியில்ல. இந்த பட்ஜெட் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு மாற்றம் இருக்கு, மாற்றம் மாறுதல் வருங்கிறீங்க. இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே கோட்டை வட்டாரத்தில் தகவல் பேசியிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அதிகமா பதில் சொல்லல. எல்லா அமைச்சர்கள தான் சொல்றாங்க அப்படின்னு. அவர் அந்த விதி 110ங்கள ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. தீர்மானங்கள் சொன்னாரு. தீர்மானத்தினுடைய பண்ணாரு. இப்ப மிக கூர்ந்து கவனிக்கிறார். சபையினுடைய நடவடிக்கைகள கூர்ந்து கவனிக்கிறார். அ இதற்கு பிறகு அடுத்தடுத்த மானிய கோரிக்கை அவர் துறை தொடர்பான அவர் கிட்டத்தட்ட 7, 8 துறை இருக்கு. உள்துறை, தீயணைப்புத்துறை, இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த துறைகளுக்கு. அந்த துறை தொடர்பான மானிய கோரிக்கை வருகிற பொழுது அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பல இடங்களுக்கு ஆய்வுக்கு போறாரு. இது வரவேற்பு இருக்கு. அந்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், கழிவுநீர் திட்டம், காஞ்சிபுரத்தில போய் ஆய்வுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. தொழில்துறை ஆமா, நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் ஆய்வு நடக்கிறாரு. அடிக்கடி ஆலோசனைகளும் நடத்திட்டு இருக்காரு. உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளோட எஸ்பி கலெக்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு. வழக்கமான நடைமுறை தொடர்கிறது. திராவிட கட்சிகள்ல, காங்கிரஸ் கட்சியில சுதந்திரத்திற்கு பின்னதான ஒவ்வொரு அரசும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நாம்ஸ் இருக்கு. ஏன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், முதலமைச்சர் மட்டுமே இந்த அரசாங்கத்தை நடத்துறதில்ல. எல்லாமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள், துறை செயலர்கள், முதலமைச்சர் துறை செயலர்கள் அவங்க தான் இருப்பாங்க. அவர்கள் சரியான திசை வழியில் கொண்டு செல்லுகிறார்கள். அதற்கு தக்கவாறு இந்த அரசும் நடைபோடுகிறது. இந்த ஓராண்டு இது முதல் பட்ஜெட்டு. இதில் நிதி இல்லை அப்படிங்கிறதுனால படிப்படியா நிதி வரும். நிதியமைச்சர் மரிய வில்சன் கூட சொன்னார். ஜிஎஸ்டி மூலமா நம்ம கிரானைட்ஸ் இந்த இது மூலமாக பல வரி வருவாய்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மாண்டேக் சிங் அலுவலியான அந்த கமிட்டியினுடைய செயல்பாடுகள், அந்த வருவாயை பெருக்குவதற்கு, நிதி செலவுகளை குறைப்பதற்கெல்லாம் பல வழிகாட்டுதல்கள் வருகிற பொழுது, அதில் வருகிற அமௌண்ட்டை வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சார். எனவே இந்த 100 நாள் ஆட்சி என்பது தேறிருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஓகே சார். இந்த கவர்மெண்ட் தேறிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நல்லா தேறி தமிழக மக்கள் வாழ்வு நிச்சயமா, உயரத்துக்கு நிச்சயமா. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசியதுக்காக நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி, வணக்கம்.